இதுவரை கேட்டு எழுதி கொடுத்துருக்கீங்களாமா? அதை காத்திருந்தா அதையும் கொண்டு வாங்க. இதுவரை எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதையும் கொண்டு வாங்க. ஒரு இடத்துலயாவது லெப்டின் பாத்ரூம் நீட்டா இல்லாம ஒண்ணு இல்லாம அவ்வளவு நரக வேதனை. நேஷனல் ஹெல்த் மிஷன் நீங்க எழுதி இதுவரை நீங்க எழுதுனதுல உள்ள ஒரு காப்பி எல்லாம் வாங்கி இல்ல நீங்க அந்த இதை எழுதி கொண்டு வாங்க. எங்கெங்கெல்லாம் என்ன தேவைன்னு கொண்டாங்க கம்ப்யூட்டர் பண்ண சொல்லுவாங்க. வருகை தந்திருப்பதையொட்டி நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்பிற்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வரவேற்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். உள்ள போறேன் பாத்துங்க. வீரமும் நெல்லை சீமையில் ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினரும் நம்முடைய பெருமைமிக்க தமிழக சட்டப்பேரவையினுடைய மதிப்பீட்டு குழுவினுடைய தலைவரையும் மென்மையும் நன்மையும் பொங்கு தமிழும் தொழில்நுட்பமும் அறிவியல் வளர்ச்சியும் உள்ள கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். மதிப்பீட்டு குழுவிலே இடம்பெற்றுள்ள நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சின்னசாமி, திரு ஞானதாஸ், திரு மாரிமுத்து, திரு ஜான் ஜேக்கப், டாக்டர் ஆஸ்கர் நிகிரி ஆகிய அனைவரையும், இங்கே வந்துள்ள அதிகாரி பெருமக்களையும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்கள் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று இந்த குழுவிற்கு நாம் அளிக்க வேண்டிய பதில்களை நல்ல தரமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த
குழு பரிந்துரை செய்தால் எவையெல்லாம் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தை மேம்படுத்த வசதியாக இருக்கும் என்கின்ற உங்களுடைய ஆலோசனைகளையும் தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதிகாரி பெருமக்கள் அனைவரும் நல்ல பதிலை தருகின்ற நேரத்தில் ஒரு குவாலிட்டி ரிப்ளை இந்த குழுவிற்கு அளிக்க வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக அனைவரையும் கேட்டு மீண்டும் ஒருமுறை சட்டமன்ற பேரவையினுடைய மதிப்பீட்டு குழுக்களுடைய தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நம்முடைய சட்டமன்ற பேரவையுடைய துணைச் செயலர் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பீட்டு குழு தலைவர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னசாமி அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. டாக்டர் ஆஸ்கர் சி நிக்லி அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. திரு வே மாரிமுத்து அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. திரு எஸ் ஜான் ஜேக்கப் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. திரு ஆர் ஞானதாஸ் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மதிப்பீட்டு குழு தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு சென்று நல்ல பணிகளை ஆற்றி நம்முடைய மாவட்டத்திற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வந்தபோது மிகவும் சுறுசுறுப்பாக இந்த மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பாக எங்களை வரவேற்று இன்று காலையில் நடைபெற்ற களப்பணிகளை ஆய்வு செய்வதற்கு எங்களோடு வந்து சிறப்பாக பணியாற்றிய அன்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் பழனிக்குமார் அவர்களே, இந்த குழுவோடு வந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சின்னசாமி அவர்களே, நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய மாரிமுத்து அவர்களே, சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ஞானதாஸ் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ஜான் ஜேக்கப் அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இன்று 235வது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த குழு உறுப்பினராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சி அவர்களே, இன்னும் இந்த மாவட்டத்தில் எங்களோடு வந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வருவாய் அதிகாரி அன்பிற்குரிய பிரபாகரன் அவர்களே, திட்ட அலுவலர் அன்பிற்குரிய ஆனந்தராஜ் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் இந்த மாவட்டத்தினுடைய கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் அன்பிற்குரிய ராஜேஸ்வரி அவர்களே, இந்த மாவட்டத்தின் நகர்ப்புறத்தில் சட்ட ஒழுங்கை சிறப்பாக கண்காணித்து வருகின்ற அன்பிற்குரிய துணை ஆணையாளர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அன்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே, எங்களோடு இந்த குழுவோடு வந்து இந்த குழு ஆற்றுகின்ற பணிக்கு முழுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற துணை செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி இந்திரா அவர்களே, அன்பிற்குரிய தம்பி சக்திவேல் அவர்களே, இன்னும் இந்த மாவட்டத்தில் நாங்கள் வருவோம் என்பதற்காக கடந்த ஒரு வாரம் அல்லது 10 நாட்களாக சிறப்பாக இந்த ஆய்வு பணி சிறக்கவும் இந்த கலந்துரையாடலில் பதில் சொல்லவும் சிறப்பாக பணியாற்றுகின்ற இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அதிகாரி பெருமக்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினுடைய சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவானது ஒரு வலிமையான குழுவாக இது செயல்பட்டு வருகின்றது. இது முதலாக 1912ஆம் ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டு 1971 வரை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அங்கமாக செயல்பட்டு வந்தது. நம்முடைய இந்திய திருநாட்டில் 1950ஆம் ஆண்டு சட்டமன்ற மதிப்பீட்டு குழு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்திலும் 1955ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த குழுவுக்கு தமிழகத்தில் உள்ள
மத்திய மாநில அரசினுடைய நிதியோடு உதவியோடு நடைபெறுகின்ற அனைத்து திட்டங்களையும் ஆய்வு செய்து அதனுடைய உண்மை நிலையை அரசுக்கு அறிவித்து ஏதேனும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கு இடையே ஏதேனும் ஆணைகள் வழங்குவதில் தாமதம் இருந்தால் அதை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கும் மக்கள் பயன்படுகின்ற வண்ணம் ஏதேனும் திட்டங்களில் சில மாற்றங்கள் அல்லது அதற்கான சில அனுமதிகள் அல்லது ஏதேனும் புதிய திட்டங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பரிந்துரைகளையும் இந்த குழு செய்தால் உடனடியாக அதற்கு நல்ல பலன் இருக்கும் என்பதும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் இந்த குழு இந்த மாவட்டத்தில் தமிழகத்தில் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலை கண்காணிக்கலாம் என்ற ஒரு அதிகாரம் இருந்தாலும் குறிப்பாக சாதாரண மக்கள் பயன்படுகின்ற அளவில் என்ன பணிகளை ஆற்றலாம் என்று இங்கு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்னையிலே கலந்து ஆலோசித்து குறிப்பாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனை எடுத்து விவாதிக்கலாம் என்றும் அதே போன்று மக்களால் மிகவும் அலங்கரிக்கப்படுகின்ற ஊனமுற்றவர்கள் அதே போன்று ஊனமுற்ற மன வளர்ச்சி பற்றியவர்கள் ஆகியோர்களை பற்றியும் சாமானிய மக்கள் ஆய்வு செய்யும்போது அந்த துறை அதிகாரிகளை விட மிக அதிகமாக பதில் சொல்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கூட இன்று மறுத்தீரும் என்பதை உடனடியாக அந்த இடத்திலே முடிவெடுத்து அந்த அளவில் உழைப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். இப்போது கூட ஒரு மனநிலைக்கு சென்றபோது கூட இவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஒரு கூரை ஒரு ஷெட் வேண்டும் என்று கேட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நான் தருகிறேன் என்றால் நானே அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் ரோட்டரி சங்கம் மூலமோ அல்லது நவகிராமை திட்டத்தின் மூலமோ நாம் இந்த கூட்டத்தில் நம்மை எடுத்து கேட்டுவிட்டார்கள் தெரியாது என்று சொன்னால் ஏதோ தவறாக எண்ணி விடுவார்கள் என்று சொல்லி எதையும் சொல்ல வேண்டிய என்ற காரணத்துக்காக எதையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லுகின்ற பதில் தொடர் நடவடிக்கைகளுக்கு வரும்போது தவறான தகவல்களை தந்தவர்கள் மீது கூட அது பாதிக்கின்ற அளவிற்கு அது திரும்பும். ஆகவே அந்த அடிப்படையில் சரியான பதில்களை மட்டும்